டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ், என்ன மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்றது பல பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா திமுக, அதிமுகன்னு மாறி மாறி ஓட் போட்டோமே, அவங்க எல்லாம் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஊழல் கொடுப்பாங்க, எப்படி எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவாங்க, எங்க வந்து பிரச்சனை இருக்கும், எங்க பிரச்சனை இருக்காது அப்படின்றது ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே புரிதல் வந்துருச்சு. ஏன்னா 60 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நகர்வுகள் அப்படின்றத மக்கள் பலமுறை வாய்ப்பு கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா தாவேகா அப்படின்னு வரும்போது ஒரு புது கட்சியா இருக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்ப மினிஸ்டரா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இன்றைக்கு பேட்டியெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தாவேகா கட்சி சார்பாக ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் குறிப்பா சீஃப் மினிஸ்டராக விஜய் அவர்கள் ஆனதுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட் யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். அதுவும் கவர்மெண்ட் பாலிசி சம்பந்தமா கவர்மெண்டினுடைய நடைமுறைகள் சார்ந்து வந்து அவருடைய பிரஸ் மீட் அப்படின்றது தான் முதலாவதாக இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த வகையிலும் கரப்ஷன் அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடாது, முழுசா எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாரு. கமிஷன்ஸ் இருக்கக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது, இல்லீகல் அஃபேர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லாம இப்ப இருக்கிறதையும் எராடிகேட் பண்றதுக்கு 3 மாசம் டைம் கொடுத்திருக்கிறதா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் நாளே ஓத் டேக்கிங் செரிமனிலே விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய மெசேஜ் அவருடைய கட்சியினருக்கு கொடுத்திருப்பாரு. என்ன பவர் செக்டார் அப்படின்னா இங்க ஒரே ஒரு பவர் செக்டார், அது நான் மட்டும்தான், வேற யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னா யாரும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. ஷெனாய் நகர்ல அவருடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை முடிச்சிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, எந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல மற்ற தொண்டர்கள் யாருமே வந்து நிர்வாகிகள் யாருமே பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ற வகையில நடந்துக்க கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லியிருக்காங்க. முதல் நாள் ஓத் டேக்கிங் செரிமனிலே விஜய் அவர்கள் பதிவு பண்ணதை இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து சமீபத்துல 717 மதுபான கடைகளை மூடுறதாக அறிவிச்சிருந்தாங்க. அதுதான் ஆதவ் அர்ஜுனா அவர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் வந்து டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் வந்து குறிப்பா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த டைமிங்ல மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணணும், இல்லீகலா திறந்து வைக்கிறது, தேவையில்லாத நேரத்தில் பிசினஸ் பண்றதுன்ற ஒரு செயலே இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. வில்லிவாக்கம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ரீட்டைல் லிக்கர் ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இங்க டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் அப்படின்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிற வகையில வந்து இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது, ஏதாவது பிரச்சனைகள் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா டாஸ்மாக்ல வேலை செய்யக்கூடியவங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருப்பாங்க. சோ அவங்கள அந்த டாஸ்மாக மூடுறதன் மூலமா அவங்களுடைய வேலை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சோ அதையும் நாங்க என்ஷூர் பண்றோம் அப்படின்றத ஆதவ் அர்ஜுனா தெரிவிக்கிறாரு. அங்க டாஸ்மாக்ல பணியாற்றிட்டு இருந்தவங்களுக்கும் வேலையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. சோ நாங்க அதையும் என்ஷூர் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு, மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக போனாரா அப்படின்னு கேட்டப்போ அந்த ஒரு கேள்வியை ரிப்போர்ட்டர்ஸ் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்கிட்டயும் முன் வைக்கிறாங்க. இது வந்து நியாயமான கேள்விதானே அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தோணும். ஏன்னா கொளத்தூர்ல வந்து விஜய் அவர்கள் கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்னு இருந்துமே அவருக்கு கிடைத்த வாக்குகளுக்கு அப்படின்ற அடிப்படையில மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருந்தாரு. அந்த மாதிரி விஜய் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினதுக்கு ஆதவ் அர்ஜுனா எங்களுடைய வே ஆஃப் தேங்கிங் அப்படின்றது வேற, அங்க பெரம்பூர்ல மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அங்க போய் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டறிஞ்சு அங்க பெரம்பூர் தொகுதியின் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம், அதுதான் எங்களுடைய வே ஆஃப் தேங்கிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பதில் கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் மேல இந்த விமர்சனம் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. டே 1ல இருந்து வந்துட்டு இருக்கு. ரிசல்ட் வந்தது உடனே தோத்தவங்க கூட வந்து நன்றி சொல்லும் பொழுது ஜெயிச்சிருக்கிறாரு, முதல் முறையில போட்டி போட்டே ஜெயிச்சிருக்கிறாரு, மக்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது மக்களுக்கு விஜய் அவர்கள் நன்றி சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் வச்சாங்க. ஏன் நம்ம வீடியோல கூட நம்ம வந்து இதை பத்தி பேசியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா திருச்சி கிழக்குலையும் போட்டி போட்டு அங்கேயும் வெற்றி பெற்றிருந்தாரு. திருச்சி கிழக்கு மக்கள் அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அவரை ஜெயிக்க வச்சு இன்றைக்கு 2 தொகுதியிலையும் வென்ற ஒரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அங்க
ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட ஒரு அறிவுறுத்தலோ இல்ல மக்கள் கிட்ட அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வந்து பெரிய அளவு இல்லாம இந்த ஒரு செயலை வந்து செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அவர் நன்றியும் தெரிவிக்கல, ராஜினாமா செய்ய போறாரு. ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அங்க திருச்சி கிழக்கு மக்களை போய் நேரில் சந்திச்சு ஒரு நன்றி தெரிவிச்சாரா? ஏன்னா அங்கிருந்து அவர் ராஜினாமா செய்ய போறாரு அப்படின்றப்போ அதுக்கான மெஷர்ஸ் எதுவுமே எஃபெக்டிவா இல்லையே அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. அதுக்கு ஒரு பதிலாகத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. வே ஆஃப் தேங்கிங் வந்து எங்களுக்கு டிஃபரெண்ட், எங்க பார்ட்டி டிஃபரெண்ட், எல்லாமே நாங்க டிஃபரெண்ட், அதனால நாங்க வந்து அந்த மாதிரி தான் செய்வோம், நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்க முடியாது எங்களால அப்படின்றதுக்கான பொருள் தான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு வருது. ஸோ இதுதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி தண்ணி தேங்குற அந்த ட்ரைனேஜ் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், அது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய இந்த பில்டிங்ஸ், பப்ளிக் ஒர்க் கவரிங் வார்ட்ஸ், பில்டிங்ஸ், அதே மாதிரி பப்ளிக் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா ரோட்ஸ் எல்லாம் கொண்டு வர கட்ட போறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அங்க ஸ்ட்ரீட் லேம்ப்ஸும் வந்து வைப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு கேமரா இருக்கணும் அப்படின்றதையும் ஜிசிசிக்கு வந்து நாங்க அறிவுறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. வில்லிவாக்கம் தொகுதியில அவர் நடந்து போய் அங்க மக்கள் கிட்ட பேசும்பொழுது அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அங்க பெண்கள் இங்க ட்ரக்ஸ் யூசேஜ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான மெஷர்ஸ் நாங்க எடுக்க போறோம் அப்படின்றத பதிவு பண்றாரு. வில்லிவாக்கம்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இல்ல, காலேஜும் இல்ல. ஸோ அங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நான் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். 10 நாளைக்குள்ள கவர்மெண்ட் லேண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்றத விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். அங்க ஒரு ஸ்கூலோ அல்லது காலேஜோ வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தென்படுது. அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைனையும் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி இஷ்யூவாக இருக்கட்டும், ரெசிடென்ஸ் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூஸாக இருந்தால் கூட அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 94,987 இந்த நம்பருக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம கால் பண்ணி நம்மளுடைய இஷ்யூஸை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ கரப்ஷனை 3 மாசத்துக்குள்ள நாங்க வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்வி வரும். இல்ல இதுவும் வெறும் வாய்மொழியா போயிருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட பல பேருக்கு இருக்கலாம். ஆனா இது சாத்தியப்படுத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்டினுடைய டெண்டர் இருக்கு இல்லையா, அதை டெண்டரா வந்து வெளியிடணும் அப்படின்றதுதான். தமிழ்நாடு டெண்டர் இணையதளத்துல மட்டும் அதை வெளியிட்டு யார் வேணாலும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சியும் மெயின்டைன் பண்றணும் அப்படின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது கரப்ஷனை தவிர்க்க முடியும். அதே சமயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில இருந்து எந்த நிறுவனம் வேணாலும் இந்த நடைமுறையில வந்து பங்கேற்க முடியும். இந்த மாதிரி டெண்டர் மூலமாக அவங்களால வந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து ஏற்படுத்தணும். ஒரு சிலருக்கு மட்டுமே போகும், இதுதான் வந்து நடக்கும், ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்ல எந்த மாதிரியான கரப்ஷனும் இல்லாம ஒரு சார்பற்று நடக்காம எல்லாருக்குமான வாய்ப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் போதே கரப்ஷன் வந்து தவிர்க்க முடியும். இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டித்தன்மை இருக்கக்கூடிய டெண்டர்ஸ் தான் வந்து கடைபிடிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் வந்து என்ன வகையில கோட் பண்றாங்க, எந்த ரேஞ்சில் எந்த பட்ஜெட்ல கோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்து இருக்கிறதுலே குறைவான பட்ஜெட்டை கோட் பண்றவங்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுக்கணும். அப்படி நடந்தா கவர்மெண்ட்டுடைய எக்கனாமிக்கும் நல்லது அப்படின்னு பார்க்க முடியுது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெண்டர் வழங்கப்படும் போது தலையீடு இல்லாம, கமிஷன் எதுவும் வாங்காம, ரெக்கமெண்டேஷன் கொண்டு வராம, எந்த வகையிலுமே வந்து ஒரு நல்ல டெண்டரை எடுப்பதற்கு இடையூறு வகிக்காம எந்த ஆளுக்கு சரியான ஆட்கு போற வகையில அதிகாரிகளும் செயல்படணும். ஸோ அப்படி நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து நியமிக்கணும் அப்படின்றதும் மூணாவது விஷயம். அதிகாரிகள் சரியா இருக்கும் பொழுதே பெரிய அளவுல வந்து கரப்ஷனை தவிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஸோ அதையும் டிவிகே கவர்மெண்ட்ல சரிவர செய்யும் பொழுது அவங்க சொல்ற மாதிரி 3 மாசத்துக்குள்ள கரப்ஷனை ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எராடிகேட் பண்ண முடியும். நாலாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டப்பணிகள் கட்டடங்களாக முடிந்த திட்டப்பணிகள், அதாவது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ல ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதை குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். மற்றும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் கிட்ட உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அங்க வந்து பில்களையே அனுமதிக்கணும் அப்படின்றதையும் கொண்டு வரணும். QC சான்றிதழ், அந்த குவாலிட்டி செக்கிங் வந்து பண்ணதுக்கு அப்புறமா அந்த QC சான்றிதழ் வழங்குறதுக்காக சில பேர் லஞ்சம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி லஞ்சம்லாம் PMC அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்காம எல்லா வகையிலுமே நேர்மையான வகையில நடக்கும் பொழுது இங்க வந்து கரப்ஷனையோ இல்ல ஒரு தரம் இல்லாத ஒரு பொருளையோ வந்து உருவாக்குறத தடுக்க முடியும் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து அந்த சர்டிபிகேட் வாங்குறது அப்படின்றதெல்லாம் இப்போ நடைமுறையில சர்வசாதாரணமா இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் வந்து பேசிக் கம்யூனிட்டிஸ், பேசிக்கான நெசசிட்டிஸ்க்கு கூட ஒரு பெரிய வரிசையில நின்னோ இல்ல அவங்களுக்கான ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கூட யாரோ ஒருத்தரை பிடிச்சுதான் போய் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த நடைமுறை தான் மக்களை வந்து பெரிய அளவுக்கு கோவப்படுத்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தாலே மக்கள் மத்தியில நிச்சயமா ஒரு நம்பிக்கை அப்படின்றது வரும். அது மட்டும்
இல்லாம பில்ஸை வந்து அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி பில்லை வந்து பாஸ் செய்வதற்கு கூட சில பேர் கமிஷன்ஸ் வாங்குவாங்க அதிகாரிகள். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கும் போது மக்கள் மத்தியிலையும் நம்பிக்கை வரும், கரப்ஷனும் இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் வந்து கடைபிடிக்கும் போது இந்த கமிஷன்ஸ் எல்லாமே ஊழல் இல்லாம ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடியும். இந்த கமிஷன் கலாச்சாரம் இந்த ஆட்சியில முடிவுக்கு வருதா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி, ஏன்னா எல்லா ஆட்சியிலுமே நாங்க 3 மாசத்துல கரப்ஷன் ஒழிச்சிருவோம், நாங்க வந்து இதுக்குள்ள இந்த நடைமுறைக்குள்ள இதை பண்ணிடுவோம் அப்படின்றத எல்லாரும் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையாவே இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்சியில நடைமுறைப்படுத்தப்படுதா, இல்ல இந்த கமிஷன் கலாச்சாரம்லாம் தொடருதா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் படி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயம் கமெண்ட்ல பகிருங்க. நன்றி.